எங்களுக்கு மன வருத்தம் கூட வருகிறது. இருந்தாலும் ஊதர சங்க நாம பல ஊர்ல ஊதிரணும். அது சில பேர்த்துக்கு வருத்தமா இருந்தாலும் பரவாயில்ல, சங்கூதர வேலையை கரெக்டா பண்ணிடணும் இல்லையா? நான் கேட்கிறேன், திருமண தினத்தன்று அல்லது வலிமா தினத்தன்று மாப்பிள்ளையோடு சேர்த்து பெண்ணை நிற்க வைக்கிறீர்களே, இந்த கேவலத்தை உங்களுக்கு அனுமதித்தது யார்? எல்லா ஊர்லயும் வந்துருச்சு. இன்னைக்கு பெரிய பெரிய சிட்டியில மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயும் வந்துருச்சு. அதெல்லாம் கல்யாணத்தன்னைக்கு ஒரு நாள் நிக்க வச்சு, அதுக்கு ஏன் வயசுக்கு வந்ததுல இருந்தே வெளியே விட்டுற வேண்டியதானே? எதுக்கு வீட்டுல வச்ச? ஆச்சரியமாக இருக்கிறது. சில பேர் இதையெல்லாம் பள்ளிவாசல்ல பேசிட்டு, ஹஸ்ரத் நீங்க பயான் மட்டும் பண்ணுங்க, இதையெல்லாம் ஏன் சொல்றீங்க? பயானா? அப்ப இதுக்கு பேரு இல்ல ஹஸ்ரத், நான் சொல்றது அந்த மூசா வரலாறு, ஈசா வரலாறு, அவன் அதைத்தான் பயானுன்னு முடிவு பண்ணிருக்கான். இல்ல, நடைமுறைகளில் இஸ்லாமிய சட்டங்களில இருந்து நாம் மாறிவிட்டோமே, இதை யார் சொல்றது? பணக்காரர்கள், செல்வந்தர்கள் திருமணத்தின் மூலமாக தன் கெத்தை காட்ட நினைக்கிற கிணவெடுத்த செல்வந்தர்களுக்கு இதை பேசுறது பிடிக்கிறது இல்ல. அதுக்காக பேசாம இருக்க முடியாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஊதர சங்க ஊதிரணும். நான் தாய்மார்களிடம் கேட்கிறேன், பெற்ற தாய்க்கு கேட்கிறேன், உன்னுடைய பருவ பெண் 18 வயது அல்லது 20 வயது திருமணம் முடிக்கிற போது 500 பேர் கூடி இருக்கிற மண்டபத்தில் பப்ளிக் பார்க்கிற மாதிரி பட்டு சேலையோடு நகைகளோடு மாப்பிளைக்கு பக்கத்துல நிக்க வச்சு என் புள்ளைய பார்னு நீ காட்டுற இல்ல, நீ யோக்கியமான தாயா? இந்த தகப்ப யோக்கியமான தகப்பனா? மார்க்கெட்ல எந்த இடத்துல அந்த சட்டம் உண்டு? எங்க அனுமதி இருக்கு? இந்து சகோதரர்களின் திருமணங்களிலே மாப்பிள்ளையும் பெண்ணும் மேடையில இருப்பார்கள், அது இந்து திருமணம். சர்ச்சில மாப்பிள்ளையும் பெண்ணும் ஒன்றாக நின்று மோதிரம் மாற்றி ஒன்றாக ஒரு பப்ளிக் சபையில முத்தமிட்டுக் கொள்வார்கள், அது கிறிஸ்தவ திருமணம். இஸ்லாமிய திருமணமாக இருந்தால் ஆண்கள் பகுதியில மாப்பிள்ளை இருப்பான், பெண்கள் பகுதியில பெண் இருப்பான், அதுக்கு பேர் தான் முஸ்லிம் திருமணம். ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து நிக்க வச்சுன்னா அதுக்கு பேரு வேற. யார் அனுமதிச்சாத? இதையெல்லாம் பல இடத்துல சொல்ல முடியறதில்லை. நீங்க அதையும் சொல்றீங்க, இன்னைக்கு அதெல்லாம் ஃபேஷன், இன்னைக்கு அதெல்லாம் ட்ரெண்டு. நான் மட்டுமா செய்யறேன்? இந்த அவரு ஆஜியார் வீட்டுல செஞ்சாங்க, அஜர்த் வீட்டுல செஞ்சாங்க, அவரு 3 அஜு பண்ணிருக்காரு, அவரும் தான் பண்ணாரு. இல்ல, மார்க்கத்தில் அனுமதி உண்டா? ஏங்க 500 பேருக்கு முன்னாடி அது ஃபுல் அலங்காரத்தோட அந்த புள்ளைய கொண்டு வந்து நின்று அதை வீடியோ எடுத்து ஆண்கள் பகுதியில பொண்ணு வருது புல்லா. இதுக்கு அவர் 13 வயசுல இருந்தே வெளியே விட்டுருக்கலான்ற நான். எதுக்கு அப்ப இருந்து கோசா? மாமா வர்றாரு உள்ள போ, மச்சான் வர்றாரு உள்ள போ, சச்சா வர்றாரு உள்ள போ, எல்லாத்துலயும் உள்ள போ உள்ள போ உள்ள போ. கல்யாணத்தன்னைக்கு நின்றுக்கோ, உன்னை எல்லாரும் பார்க்கட்டும், ஊர்ல உள்ளவெல்லாம் பார்க்கட்டும், எவன் கல்யாணம் விருந்து சாப்பிட வர்றவெல்லாம் பார்க்கட்டும். நீ என்ன, உன் பெண் என்ன படையலா பப்ளிக்ல சமைக்கிறதுக்கு? சில பேர்த்துக்கு அஜர்த்துமாருக்கு மேல கொஞ்சம் மரியாதை அதிகம். அதனால என்னன்னா, நிக்கா ஓதுற வரையும் மாப்பிள்ளை மட்டும்தான் உட்கார்ந்துருப்பார். நிக்காவு முடிஞ்சு துவாவு முடிஞ்சு அஜர்த்து செருப்பு போடுறதுக்கு திரும்பி பார்த்தா 2 பேரும் நிற்பான். இதுவரையும் தான் போயிருப்பார். செருப்பை போட்டு திரும்பினார்னா 2 நிக்குது. சில பேர் கல்யாணத்துல மிஸ் பண்ணாலும் வலிமால தவறாம நிக்க வச்சிருவான். அது எது பொண்ணு எது மாப்பிள்ளைன்னு தெரிய வேணாம். எதுக்கு ஊருக்கு தெரியணுமா? புருஷனுக்கு எது பொண்டாட்டின்னு தெரிஞ்சா போதும். 1000 பேர் மண்டபத்தில் இருக்க அவனுக்கெல்லாம் தெரியணுமா? அன்பு தாய்மார்களே, நான் பருவ பெண்களை கேட்டுக்கொள்ளுகிறேன், முஸ்லிம் பெண்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். உயிர் போனாலும் சரி பொம்பளைங்க பகுதியில தான் நான் இருப்பேன், ஆம்பளைங்க பகுதியில நான் வரமாட்டேன்னு நீங்க சொல்லணும்.